மெய்வெளி உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் வழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். ஜெனீவாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தொடரிலே பல பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ் மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளிலே ஈடுபடக்கூடிய தமிழ் அரசியல் அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், இன்னும் பல விதமான இந்த அரசியல் அவதானத்தை மேற்கொண்டு வருபவர்கள் என்று பல நாடுகளில் இருந்தும் ஜெனீவா கூட்டத்தொடரிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவ்வப்போது அங்கிருந்து நாங்கள் கலையத்தோடு இணைத்துக் கொண்டு இந்த கருத்துக்களை வழங்கி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் அரசியல் செயற்பாட்டாளரும் மொழிபெயர்ப்பாளருமாகிய பிரான்சில் இருந்து ஜெனீவாவுக்கு சென்றிருக்கக்கூடிய நிஷா பீரிஸ் அவர்களை கலையத்தோடு இணைத்திருக்கின்றோம். வணக்கம் நிஷா. வணக்கம் சமனா. வணக்கம் நேர்கள் அனைவருக்கும். நல்லது. உங்களை இந்த அரசியல் வழி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜெனீவா கூட்டத்தொடரிலே நீங்கள் பங்கேற்றுக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த இந்த உரையாடல்களின் அரசியல் சூக்குமங்கள் என்ன என்பதை மிக நுட்பமாக உங்களால் பார்க்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த அமர்வுகளில் மாத்திரமல்ல, அங்கு இந்த அமர்வுகளிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய பல மேற்புலத்தவர்களை, மேற்குலகத்தை சார்ந்தவர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள், உரையாடி இருப்பீர்கள், அளவலாவி இருப்பீர்கள். இந்த அடிப்படையிலே நாங்கள் உங்களிடம் இந்த விடயங்கள் தொடர்பாக உரையாடுவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இப்போ தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக 2009க்கு பின்னர் தொடர்ச்சியாக இந்த ஐநா நோக்கி கூக்குரலிட்டு கொண்டிருக்கின்றோம். ஐநாவின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கின்றோம். இழைக்கப்பட்ட அநீதிக்கான ஒரு நீதி பொறிமுறையை வேண்டி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தில் மாத்திரமல்ல, உலகத்தினுடைய பல பாகங்களிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகிறார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு அல்லது அதற்கான ஒரு வகையான நியாயம் இதுவரை கிடைக்கவில்லை. தொடர்ச்சியாக புதைகுழிகள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. மனிதகுலத்துக்கு எதிரான குற்றம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது என்று தமிழர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகின்றோம். மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றிருக்கின்றது, போர்க்குற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. இப்படியான பல விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த உலகத்தோடு நாங்கள் பேசி ஐநாவினுடைய கூட்டத்தொடர்களை பார்த்து ஒரு வகையிலே சலிப்படைந்து, ஒரு வகையான ஏமாற்றம் அடைந்த ஒரு மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு ஜெனீவாவினுடைய ஐநா கூட்டத்தொடர் வந்திருக்கின்றது. எனவே மக்கள் மத்தியிலே இப்பொழுது இந்த ஐநாவினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ஒரு வகையான நம்பிக்கையினம், ஒரு வகையான சலிப்பும் சரிவடைந்த நிலையுமே காணப்படுகின்றன. அப்படி ஒரு நிலையிலே மீண்டும் ஒரு கூட்டத்தொடரிலே நீங்கள் அங்கே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கூட்டத்தொடர் இங்கே பேசப்பட்ட விடயங்கள் மீண்டும் பழையது போல மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தருகின்றதா? தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கின்றதா? அல்லது ஒரு நம்பிக்கை பெருமூச்சை விடக்கூடிய, அல்லது எமக்கான ஒரு நீதி ஒன்றின் ஒரு கடுகளவாவது பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கு இருக்குமா? எப்படியாக இந்த ஐநா தொடரை நீங்கள் எப்படி அவதானித்தீர்கள்? தொடர்ந்து கட்டமைப்பு சார் எனப்படுகொலையில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களை, அங்கு கொல்லப்பட்ட மக்களையும் இப்பையும் கட்டமைப்பு சார் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற, அதாவது இனப்படுகொலை என்ற போது வெறுமனே பிசிக்கல் ரீதியாக அழிப்பது மட்டுமல்ல, அடையாளத்தை சிதைப்பது, ஒற்றுமையை குலைப்பது, வளங்களை சுரண்டுவது, எங்களுக்குள்ளே பிரித்தாளுவது போன்ற நிறைய விடயங்கள் இருக்கின்றது. இந்த கட்டமைப்பு சார் இனப்படுகொலை இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் யார் என்ற எங்களுக்கே தெரியாமல், நாங்கள் இப்ப என்ன எடுத்துக்கொண்டால், நான் பிரெஞ்சுக்காரியாக ஒரு புலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அடையாள தேடல் என்ற ஒரு பெரிய பிரச்சனை என்னை போன்று நிறைய இளைஞர்களுக்கும் இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து தமிழர்கள் என்ற ஒரு முகத்தை கொண்டு இங்கே வந்து நாங்கள் தமிழர்களுக்காக போராடுகின்றோம், ஐநாவுக்கு தமிழர்களுக்கு தீர்வு இருக்குது, இங்கே எங்களை பற்றி பேசுறாங்கன்னு வரும்போது இங்கே தமிழர்கள் என்ற அந்த வார்த்தை பதம் எதுவுமே இல்லாமல் உப்புச்சப்பற்ற ரெசல்யூஷன்களை கொண்டு வந்து, நீங்க சொல்வது போலவே மிகவும் ஏமாற்றம் தரக்கூடிய ரெசல்யூஷனை கொண்டு வந்து, பிரிட்டிஷ், அதாவது பென் ஹோல்டரா இருக்கக்கூடிய யூகே தான் இங்கே அதை இந்த ரெசல்யூஷனை எழுதும் பொழுது கொலோனியல் மனப்பான்மையோடு அதை எழுதி எங்களுக்கு திணிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வதா விடுவதா என்று பெரிய ஒரு, அதாவது நாங்கள் யார், என்ன கேட்கின்றோம் உலகத்திடம் என்ற ஒரு பெரிய கேள்விகளோடு தான் இங்கே நிற்க வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் இங்கே நின்று கொண்டுதான் இந்த இவ்விடத்தையும் நாங்கள் வந்து எதிர்த்து
இந்த அவையில் தான் எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்தின் உச்சகட்ட ஒரு கூரையாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்றால் இதுதான். இங்கேதான் எங்களை அளித்த சிங்களமும் வந்து நிற்கின்றது. எங்களை தங்களுடைய அதாவது இந்த நலன் சார்ந்து இருக்கக்கூடிய வல்லாதிக்க சக்திகளும் இங்குதான் இருக்கின்றது. எங்களை போன்று தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற வெஸ்டர்ன் சஹாராவா இருக்கட்டும், குர்திஸ்தான் மக்களாக இருக்கட்டும், பலஸ்தீனர்களாக இருக்கட்டும் இங்கேதான் இருக்கிறார்கள். எனவே இந்த இவ்வளவு விமர்சனங்களோடு தான் நாங்களும் என்ஜிஓக்களாகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். அதாவது நாடுகள் சார்ந்த ஐக்கிய நாடுகளிலே நாங்கள் நாடுகளை எதிர்த்து நிற்கக்கூடிய என்ஜிஓனாலே நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். எனவே அந்த கவர்மெண்ட்களை எதிர்த்து நிற்கக்கூடிய நான் என்கின்ற பதத்தோடு தான் நாங்கள் இங்கே நிற்கின்றோம். எனவே எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இலங்கையினுடைய கவர்மெண்டை சப்போர்ட் பண்ணுகின்ற அது எரித்ரியாவா இருக்கட்டும், முக்கியமாக எரித்ரியா தான் நான் பார்க்கிறேன் மிகவும் அழுத்தமாக எங்களுக்கு அதாவது இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. அது பாகிஸ்தானாக இருக்கட்டும், இப்படி சில நாடுகளை நாங்கள் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நமக்கு ஒரு விடிவு வரணும் என்றால் இந்த நாடுகளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது எல்லாம் ஒரு ஸ்டடி தான். இது எல்லாமே ஒரு ஸ்டடியாக தான் நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கோம்னு சொல்லணும். மிக மிக அழகாக ஆழமான உங்களுடைய கருத்துக்களை முன்வச்சிங்க நிஷா. இப்போ இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விடயம், இப்போ நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இப்போ நாங்கள் தமிழ் மக்கள் இல்லை தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் அமைப்புகள் தொடர்ச்சியாக 2009க்கு பிறகு மிக அதிகமாக இந்த லொபி வேலைகளிலே மேற்குலகத்தோடு பேசுதல், மேற்குலகத்தோடு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி பற்றி அளவலாவுதல், எமக்கான ஒரு நீதி பொறிமுறை வேண்டும் என்கின்ற ஒரு தீர்வு திட்டத்திற்காக கையேந்தி நிற்றல், இன்னும் காணாமல் போனவர்களுக்கான நீதி, ஒரு இன அழிப்பு நடந்திருக்கின்றது, போர்க்குற்றம் நடந்திருக்கின்றது என்பது பற்றி நிரூபணம் செய்து ஏற்கனவே அது பற்றிய பதிவுகள் உலகத்துக்கு தெரிந்திருந்தாலும் கூட ஒரு நிறுவனம் செய்து எமக்கான ஒரு இழைக்கப்பட்ட அநீதிக்கான ஒரு நீதியை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ச்சியாக இவர்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள். லொபி வேலையில் செய்கிறார்கள், அரசியல் பிரச்சாரங்களை செய்கிறார்கள், அரசியல் ஆவணங்களை சமர்ப்பிக்கின்ற வேலை திட்டங்களை செய்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இத்தனைக்கு பின்பும் ஜெனீவாவினுடைய கூட்டத்தொடர் ஏமாற்றத்தை தருகின்றது என்று சொன்னார், அல்லது எங்களை பற்றியதாக ஒரு 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 சிறிதளவேனும் கருத்தில் எடுக்காத ஒரு சூழல் இருக்கின்றது என்று சொன்னால் இத்தனை காலமும் செய்த இந்த அரசியல் செயற்பாடுகள் ஒரு தோற்றுப்போன செயற்பாடுகள் என்ற முடிவுக்கு வரலாமா? இல்லை என்றால் அந்த கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து புதிய நுட்பங்களை, புதிய வியூகங்களை நாங்கள் வகுக்க வேண்டும் என்று சொன்னால் இதுவரை செய்து வந்த இந்த விடயங்கள் இந்த உலகத்துக்கு உகந்ததல்லாத செயற்பாடு என்ற ஒரு முடிவுக்கு வந்து புதிய ஒரு வியூகத்தை வகுக்க வேண்டிய தேவையிலே அரசியல் செயற்பாட்டாளர்களும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் தமிழ் மக்களும் இருக்கிறார்களா? எப்படி பார்க்குறீங்கள்? இங்கே பொஸ்கோவினுடைய அழைப்பை ஏற்றுதான் நான் இங்கே முதல் தடவையாக வந்தேன். ஒரு மொழிபெயர்ப்பாளராக மொழி ஆளுமை கொண்ட முக்கியமாக தமிழில் நடக்கக்கூடிய விடயத்தை வெளியில் சொல்லக்கூடிய ஒரு என்னிடம் திறமை இருக்கின்றது, நான் வந்து செய்ய போறேன், அப்படிதான் வந்தேன். இங்க பார்க்கும்போது நான் நினைச்சேன் இங்க வந்து நிறைய தமிழ் அமைப்புகள் இருக்கின்றார்கள். இப்ப எங்களுக்கு பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் இருக்கிறாங்க. சில அமைப்புகளை பேர் சொல்லி நான் சொல்ல விரும்ப இல்லை. மக்களை ஒன்று திரட்டக்கூடியவர்கள், பெரிய பெரிய நிகழ்வுகள் செய்யக்கூடியவர்கள், ஒருங்கிணைப்பு செய்யக்கூடியவர்கள் இங்க இருக்கின்றாங்க. எனவே அந்த நாங்கள் வெளியே செய்து கொண்டிருக்கின்ற அவ்வளவு விஷயங்களும் அந்த கண்ணீர்களும் கவலைகளும் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த அவையில் பதிவு செய்யப்படும் என்று நான் நம்பியிருந்தேன். ஏனென்றால் அந்த விடயங்களில் நான் ஈடுபட்டிருந்தேன் வெளியில் இருந்து கொண்டு. அதே சமயம் எங்களுடைய சில அமைப்புகள் இருக்கின்றார்கள், ஒரு பொலிட்டிக்கல் மேண்டேட்டோடு இருக்கின்றார்கள். மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு அது ரினியூ பண்ணப்படாமலோ அது அப்படி அமைப்புகள் இருக்கின்றார்கள். உலக அங்கீகாரம் பெற்ற அமைப்புகள் இருக்கின்றார்கள். சில நாடுகளை சார்ந்த அமைப்புகள் இருக்கின்றார்கள். முக்கியமாக பென் ஹோல்டராக இருக்கக்கூடிய UK நாட்டை தட்டி கேட்கக்கூடிய ஒரு வலுப்பெற்ற சில அமைப்புகள் இருக்கின்றார்கள். கனடாவில் இருக்கிற இவ்வளவு தமிழர்களும் இங்கே வந்து இந்த பொறிமுறையை உள்வாங்கிக் கொண்டு வேலை செய்வார்கள். அங்கே நாங்கள் ஒரு சின்ன துரும்பாக நாங்கள் போய் கம்யூனிகேஷன் வேலை செய்யலாம் என்றுதான் நான் நினைத்து வந்தேன். இங்க வந்து பார்க்கும் பொழுது பொஸ்கோவை சுற்றி நின்ற ஒரு சில இளைஞர்கள் தான் இந்த பொறிமுறைக்குள் நின்று வருகின்ற, அதாவது அந்த டிஃபென்ஸையும் செய்து கொண்டு வருகின்ற அம்புகளையும் எதிர்கணை தொடுத்துக்கொண்டு தடுத்துக்கொண்டு எதிர்கணையும் தொடுத்து கொண்டிருப்பதாக நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அன்றிலிருந்து எனக்கு விளங்கிய விடயம் என்னென்று சொன்னால், நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த ஐநாவை தவற விட்டு விட்டோம். இட் இஸ் நாட் UN who failed us, we failed the system of United Nations. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஏனென்றால் மனித உரிமை அவை தான் நீங்க ஜெனீவாவில் இருக்கே தவிர ஐக்கிய நாடுகளுடைய அவை வந்து அது ஒரு பெரிய கடல் போன்ற சமுத்திரம் போன்றது. அது இவர்களுடைய நலன் சார்ந்து வந்தது. இவர்களுடைய என்ன சொல்றது, நான் அடிக்கடி சொல்றது, நான் வல்கரைஸ் பண்ணி சொல்றதா தப்பா நினைக்க வேண்டாம். ஆனால் இவர்கள் எங்கள் மேல திணிக்கக்கூடிய சில விடயங்கள், அதாவது இவங்களோட நலன் சார்ந்து இவர்கள் ஒன்று கூடியிருக்கிறாங்க. இன்னொரு போர் வந்துடக்கூடாது, இன்னொரு தடவை இப்படி ஒரு மனித குலத்துக்கு எதிரான விடயங்கள் வந்துடக்கூடாது என்று நினைக்கும் போது, அதே சமயம் எங்களை மீறி யாரும் இருந்துடக்கூடாது. இப்ப நான்
நான் ஒரு ஜோக்கா கூட நிறைய பேருக்கு சொல்வேன்னு சொன்னா, எங்கேயாவது காந்தியினுடைய சிலை, மகாத்மா காந்தியருடைய சிலை வந்து எங்கேயாவது நான் பார்த்த எல்லா சிலையுமே வந்து ஒரு மூவ்ல எழும்பி நின்று அந்த சத்தியகிரக அந்த அந்த போராட்டத்துல அவர் வந்து அந்த தடிய பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி தான் நாங்க எங்கேயுமே என்னோட ஊர்ல கூட அது இருக்குது. பேசாலையில கூட காந்தி சிலை இருக்கிறது நான் அறிகிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அதுல கூட நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்க ஐநால மட்டும்தான் காந்தி தாத்தாவ உட்கார வச்சு தலைய கீழ வச்சு அவர் படிச்சுட்டு தான் இருப்பாரு. இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ஃபார் மீ. ஏனென்றால், "எழும்பி நின்று போராடி விடாதே. நீ இரு. பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திரு. நாங்க நினைக்கும்போது தான் உங்களுக்கு தருவோம்." ஏனென்றால், எங்களுக்கு தெரியும் அந்த போராட்டம் வந்து வென்றதுக்கு காரணம் அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து நின்ற போராட்ட குழு ஒன்று இருந்தது. சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய தலைமையின் கீழ். அவருக்கு ரெகக்னிஷன் கொடுக்காமல் அஹிம்சையை இங்க 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 சொல்லித் தராங்க. நன்று. அது நல்ல விடயம் தான். எனக்கு அஹிம்சை தான் எங்களுக்கும் விருப்பம். ஆனால் அப்படி நாங்கள் அமைதியாக இருக்க இருக்க, இந்த அவை எங்களை பாராமுகமாக இருக்கிறதாக நாங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்ற அந்த கருத்துக்கு வாரேன். உண்மையாவே கனகாலமாகவே எங்களுக்கு அந்த எல்லாருக்கும் இப்ப நான் என்ன சொல்றேன்டா, நாங்க ஐநா எங்கள ஃபெயில் பண்ணிட்டோம்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். வார ரெசல்யூஷன் எல்லாமே தமிழர்களோட வார்த்தை பதம் இல்லை, இங்கே பிழையாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்றோம். ஆனா நான் நிறைய பார்க்கிறேன். இதுல வந்து அது சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். நாங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்திருந்தா தான், நாங்க ஐநாட்ட கேட்க முடியும். நான் இவ்வளவு ரிப்போர்ட் தந்து நீங்க கேட்கிற எல்லாமே நான் செய்திருக்கிறேன். அப்படி இருந்தும் நீங்க எதற்கு எங்களுக்கு பாராமுகமா இருக்கிறீங்க அப்படின்னு. சேட்டலைட்ல எல்லா இமேஜஸும் தெரியுது. உங்கள்ட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. 1,80,000 இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் நீங்கள் எனக்கு நான் கேட்கிற நாடு தரையில அப்படின்னு கேட்பது வந்து, அது வெளியிருந்து பார்க்கும்போது அது ஒரு நியாயமான கேள்வியாக தான் எனக்கும் பட்டது. இதே ஒரு கருத்தோட நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, மனித உரிமை ஆணையம் ஒன்று இருக்குது. CED, Committee on Enforced Appearance, அது ஒரு புறம்பான பொறிமுறை. Working Group of Enforced Appearance, அது ஒரு புறம்பான பொறிமுறை. CEDAW, Committee on Women சம்பந்தமானது, Elimination Against Discrimination Against Women, அது ஒரு புறம்பானது இருக்குது. UNICEF இருக்குது, இங்க UN Women இருக்குது. இப்படி நிறைய பொறிமுறைகளை எதையுமே நாங்கள் வந்து சரியான முறையில் பாவிக்கவில்லை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும்போது நிறைய பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து எனக்கு திருப்பி விமர்சனம் நான் வச்சு அதாவது நான் பொஸ்கோல வச்ச விமர்சனத்தை என்னட்டே வைப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி, எனக்கு அந்த கேள்விக்கெல்லாம் விடை என்னென்றால், பொஸ்கோவும் சொல்லுவார், நானும் இப்படி நினைச்சு கொண்டு தான் வந்தேன். இதுக்குள்ள வந்த தான் தெரியுது, இந்த உலக ஒழுங்கு இப்படித்தான் இருக்குது. இதுக்குள்ள நின்று தான் நாங்க கேம் ஆட வேண்டி இருக்கின்றது. எனவே வேற வழி இல்லை. இதற்கு தவிர வேற எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. இப்ப ஐக்கிய நாடுகளுடைய சபையை தவிர வேற எங்கேயாவது ஏதாவது ஒரு இடம் இருக்குதா, இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மனித உரிமைகளை பற்றியோ அவலங்களை பற்றியோ பேன் பண்ணப்பட்ட ஆயுதங்களை பாவிப்பது பற்றியோ, சிறுவர்கள் அதாவது பாலச்சந்திரனுடைய கொலையாக இருக்கட்டும், இசைப்பிரியாரோட கொலையாக இருக்கட்டும், அல்லது அங்கு இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற மண் வளச்சுரண்டர்கள், இப்ப என்னோட ஊர்ல கூட மன்னார்ல கூட அந்த நில வளச்சுரண்டர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அம்பாறையில் வந்து வலந்து காணாமலாக்கப்பட்டவருடைய போராட்டம் இப்ப நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் வேற எங்க பேசுறாங்க? இங்கதானே பேசுறாங்க. இங்கதான் நாங்க நிற்க வேண்டும். முக்கியமாக எங்களுக்கு இனஅழிப்பு செய்த இந்த அந்த பேப்பர் ட்ரேட்டர்ஸ் சொல்லக்கூடிய இலங்கையினுடைய டீப் ஸ்டேட் போலீஸில் தோய்ந்து இருக்கக்கூடிய என்ஜிஓஸ்கள் கூட இங்கதான் வந்து நின்று எங்களுடைய புத்த மதத்தை நாங்கள் ஒரு என்ன சொல்றது, இண்டிஜினிட்டி ஆஃப் த சிங்கள பீப்புள், அதாவது சிங்கள மக்கள் தான் இலங்கையின் பாரம்பரிய குடி மக்கள், எங்களுடைய இண்டிஜினிட்டி, எங்களுடைய அந்த தொன்மையான மதத்தையும் எங்களுடைய பாரம்பரியத்தையும் கட்டி காட்பதற்காக நான் குரல் எழுப்புகின்றோம் என்றெல்லாம் பேசும்போது, இனஅழிப்பு செய்யப்பட்ட நாங்கள் மட்டும் அவுட் ஆஃப் த சிஸ்டம். எப்பவுமே வெளியே நின்று ஐநா ஓப்பன் த டோர், UN open the door, UN open your eyes என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இது நான் பல இன்டர்வியூல சொல்லிட்டேன். ஐநாவினுடைய கதவுகள் திறந்துதான் இருக்குது. நாங்க தான் அதுக்குள்ள நின்று செய்யணும். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறபடியினால அந்த எனக்கு வந்து என்னுடைய பிரதான வேலையே அசைலம் சீக்கர்ஸுக்கு வந்து அவருடைய ஸ்டோரி எழுதுவது. அப்ப அவங்க தமிழ்ல தாரத வந்து மொழிபெயர்த்து பிரெஞ்சில் தான் நான் பிரான்ஸ்ல வாழ்க்கையில பிரெஞ்சில் தான் மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் வர டாக்குமெண்ட்ஸ் நான் பிரெஞ்சில் மொழிபெயர்த்து கொடுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா, இதே ஐநாவினுடைய சாசனத்தின் கீழ்தான், இங்கதான் ஜெனீவால தான், இந்த அறைகளுக்குள்ளதான் அந்த சாசனமும் உருவாக்கப்பட்டு, இன்ன ஹோம்ஒர்க் நீங்கள் செய்தால்தான் உங்களுடைய அகதி தஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அந்த ஐநா சொன்னதை யாருக்கும் விளக்கம் அளிக்க
தேவையே இல்லை. யாரும் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குனது வந்து கியூல நின்று மணித்தேல கணக்குல அத எழுதி ஹோம்வொர்க் பண்ணி, ஒர்க் அவுட் பண்ணி அந்த உங்களுடைய அரசியல் தஞ்ச உரிமையை பெற்றுக்கொண்டு சுயத்தோடு, சுய நிர்ணயத்தோடு சுதந்திரமாக இந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள். அது யுகேயா இருந்தாலும் சரி, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரான்ஸா இருந்தாலும் சரி, வேற எந்த நாடா இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் யாருக்குமே எந்த விளக்கமும் தேவைப்படவில்லை. ஏனென்றால் அது ஒரு சுயநலமான விடயம் எல்லாருக்கும் விளங்கும். ஆனால் இதே ஐநாதான் உனக்கு எப்படி சுயநிர்ணயம் தேவைப்படுது, உனக்கு எப்படி சுதந்திரம் தேவைப்படுது, நீ தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக உனக்கு எப்படி சுதந்திரம் என்னட்ட வந்து கேட்டாயோ அதே மாதிரி உன்னுடைய நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும் என்றால் இன்ன ஹோம்வொர்க் செய்யணும், இப்படிதான் போகணும் என்று சொல்லும் போது அது மட்டும் யாருக்கும் விளங்கிக் கொள்ள விருப்பமில்லை. இது மட்டும்தான் எனக்கு தெரிந்த உண்மையாக இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை விளங்கிக் கொள்றதுக்கு நாங்கள் முன் வரணும். அதற்கு பிறகு அதற்கு ஒர்க் அவுட் பண்ணணும். பிறகு அந்த ஹோம்ஒர்க் ஒழுங்காக செய்யணும். மற்றது எக்ஸ்பர்டைஸ், சில பேருக்குத்தான் சில விடயங்கள் தெரிஞ்சிருக்கும்டா அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸை ஏற்றுக்கொள்ளணும். இது நான் ஏன் சொல்றேன் என்றால், நண்பர் பொஸ்கோ மரியதாஸ் போன்றவர்களை உண்மையாகவே நாங்கள் தவறி இருக்கின்றோம். ஐநாவிற்கு தெரிகிறது அவர் யார் என்று, எதிரிக்கு தெரிகிறது அவர் யார் என்று. ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை நசுக்க வேண்டும் என்றால் யாருடைய குரல் வலையை நசுக்கினால், யாரை தூக்கி ஜெயிலில் போட்டா ஈழத்தமிழர்கள் வரமாட்டார்கள் இந்த ஐநாக்கு என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. 6 மாத காலம் அவர் அந்த ஜெயிலில் இங்கே ஜெனிவால கைது செய்யப்பட்ட போதிருந்த போது அந்த வகிபாகம் இங்கே வந்து ஈழத்தமிழர்களுடைய அந்த பிரச்சனை மிகவும் குறுகிய, அதாவது நான் என்னுடைய பங்களிப்பு ஒரு சரியான லிமிட்டடாக தான் இருந்தது. என்னடால் எந்த ஒரு கைடன்ஸும் எங்களுக்கு இருக்கிறத வச்சு தான் நாங்கள் நகர்ந்துட்டு இருந்தோம். அவர் வந்த பிறகு இப்ப நீங்க பாத்தீங்க என்றால் எல்லா இடத்துலையும் மறுபடியும் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை பேசப்படுகின்றது, ஆக்டிவாக இருக்கின்றது. எனவே சிங்கள அரசாங்கத்திற்கு தெரிகின்றது, ஐநாவுக்கு தெரிகின்றது, அதாவது மேற்குலத்துக்கு தெரிகின்றது. ஏன் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய இளைஞர்களை, எங்களுடைய எக்ஸ்பர்ட்களை நாங்கள் இனம் காண தவறுகின்றோம். இந்த 2 விடயத்துல தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கேள்வி எல்லாம் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் இந்த 2 விடயத்தை தாண்டி வந்தால் தான் நாங்கள் வந்து ஐநா ஒழுங்கா அணுக முடியும்னு நினைக்கிறேன். மிக காத்திரமான, கண்ணியமான, உண்மையை உரத்து சொன்ன ஒரு கருத்துக்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம். மிக துணிச்சலாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த பொதுவெளியிலே முன்வைத்திருக்கிறீர்கள் என்ற இது மிக முக்கியமானது. ஏனென்றால் இது ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய பிரச்சனை அல்ல, ஒரு இனத்தினுடைய பிரச்சனை. அதுவும் அநீதி இழைக்கப்பட்ட ஒரு இனத்திற்கு இதுவரை உலகத்தால் நீதி வழங்கப்படாத ஒரு பிரச்சனை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல எந்த பிரச்சனைகளையுமே தமிழ் மக்களுக்கு எந்த அநீதிகளுக்குமான நீதியும் இதுவரை கிடைக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக புதைகுழிகள் தூண்டப்படுகின்றன, மனிதர்கள் கண்ணீரோடு கையேந்தி நிற்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. காணாமல் போனவர்கள் குறித்து எந்தவிதமான தேடுதல்களோ எந்தவிதமான தீர்வு திட்டங்களும் இல்லை. மனிதகுலத்துக்கு எதிரான குற்றம் இணைத்து இருக்கின்றது இலங்கை. அந்த இலங்கையிலே தமிழ் மக்கள் 2ஆம் தர பிரஜையாக நடத்தப்பட்டிருக்கின்றார்கள், போர்க்குற்றம் நடைபெற்றிருக்கின்றது, இன அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது என்று தொடர்ச்சியாக பேசி கொண்டு வந்திருக்கின்றோம். அப்போ இந்த ஒரு சூழலில் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் அமைப்புகளுக்கும் மக்களுக்கும் இதுவரை நடைபெற்ற இந்த பொறிமுறை ஒரு சாத்தியமான சாதகமான விளைவை தரவில்லை என்று சொன்னால், வேறு எந்த வகையான நுட்பங்களுக்கூடாக நாங்கள் நகர வேண்டும்? இல்லை ஒரு 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 மொழிபெயர்ப்பாளராகவும் அரசியல் செயற்பாட்டாளராகவும் நீங்கள் இந்த இப்போ நடக்கின்ற இந்த ஐநா கூட்டத்தொடர் இவ்வளவு காலம் நடந்தது, தொடர்ச்சியாக மக்களுக்கான ஒரு ஏமாற்றம் இடம்பெற்றது. இப்பொழுது நீங்கள் அவதானித்த இந்த விடயத்தையும் வைத்துக்கொண்டு இதுவரை அரசியல் செயற்பாடுகளை செய்து வந்த அரசியல் அமைப்புகளுக்கும் அநீதிகளுக்கு நடைபெற்றிருக்கின்றது, நீதிகளை தாருங்கள் என்று கூக்குரலிட்ட மக்களுக்கும் உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் சொல்ல விரும்புகின்ற கருத்து எப்படி இருக்கும்? நவநீதம் பிள்ளை அம்மையார் என்னிடம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். அவரை 2 தடவை நான் மீட் பண்ணியிருக்கிறேன். முதல் தடவை நியூயார்க்கில் நாங்கள் அவங்கள ஐநாக்குள்ள தான் மீட் பண்ணேன். அவர் சொல்லும்போது, நீங்கள் எனி சான்ஸ் நீங்கள் நவநீதம் பிள்ளை அம்மையார் தானே என்று கேட்ட போது, ஆமாம் நான் தான். அவர் நிறைய முகமெல்லாம் மாறி இருந்தது. நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். என்னதான் நீங்கள் அங்கே அந்த ஐநால வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் நீங்கள் ஒரு பெண்ணாக, முதலாவது ஒரு தமிழ் ஒரிஜின் கொண்ட ஒரு பெண்ணாக நீங்கள் எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டீங்க, எங்களுக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் எங்களுடைய மக்கள் உங்களை மக்களே உங்களால் காப்பாற்ற முடியாமல் போயிட்டுது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன விடயம், அப்போது சொன்ன விடயம் 2 வருடத்துக்கு முன்னே 3 வருடத்துக்கு முன்னுக்கு, நான் என்னிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான்
ட்ரை பண்ணினேன். என்னடா நீங்கள் என் மக்கள். ஆனால் நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள் என்று சொல்லும்போது எனக்கு சரியா விளங்கல. அது பிறகு நான் போஸ்கோட்ட கேட்டு அறிஞ்சு கொண்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் அனைத்து பொறிமுறைகளையும் சரியாக பயன்படுத்தவில்லை அப்படின்றது. இப்ப எக்ஸாம்பிள் நான் திருப்பியும் சொல்றேன். இப்ப அவங்க சொல்லல, நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்டா, இப்ப நீங்க வந்து ஒரு அரசியல் தெரிஞ்ச பதிவை நீங்க கோரிக்கை செய்றீங்க. நான் என்னுடைய ப்ரொஃபஷன்ல இருந்தே வரேன். எத்தனை பேர்கள் இப்ப எத்தனையோ அரசியல் தெரிஞ்ச பெண் அப்பாலிருந்து நிறைய எல்லாருமே அரசியல் தெரிஞ்ச கோரிக்கைகளை பதிவு செய்தார்கள். சில பேர் அக்செப்ட் பண்ணிருக்கும், சில பேருக்கு அக்செப்ட் பண்ணாம இருக்கும். அக்செப்ட் பண்ணவங்களும் பண்ணலையோ, உங்களுடைய அந்த கேஸ வந்து இங்க எத்தனை பேர் இத குடுத்திருக்கிறீங்க? என்னை இப்படி கட்டி தொங்க விட்டாங்க. அது வந்து கமிட்டி அகெயின்ஸ்ட் டார்ச்சர்க்குள்ள பதிவு செய்யப்படலாம். பெண்களாக இருந்து டார்ச்சர் பண்ணப்பட்டால், சிடோவுல நாங்க அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பந்தமான அந்த அந்த இடத்துல நாங்க அத பதிவு செய்திருக்கலாம். அப்படி ஒரு கேஸ மட்டுமே பல இடங்கள்ல பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. நாங்க தவறி இருக்கிறோம். அப்ப அப்படியான விடயங்கள் நாங்க தவறிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவர்கள் முற்றுமுழுதாக தமிழர்கள் மேல போட்ட குற்றச்சாட்டும் இல்ல. ஐநாவும் அதாவது இந்த நாடுகளை எதிர்த்துத்தான் ஐநாவினுடைய பொறிமுறைகளும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கு. அதில் இருக்கிற ஸ்பெஷல் மேண்டேட் ஹோல்டர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், இந்த பெரிய பெரிய கதிரைகளை வகித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் கூட இங்கே நின்று கொண்டு எங்களுக்கு உதவி செய்யத்தான் அவர்களும் அந்த அவங்க படிச்சு ஆசைப்பட்டு தான் இந்த வேலைக்கு வராங்க. ஆனா இங்க அந்த செட்டப் அப்படி எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த நலன் சார்ந்து அந்த நாடுகள் கொடுக்கின்ற அழுத்தம் காரணமாக அவர்கள் எங்களிடம் கேட்கிறார்கள், சிவில் சொசைட்டியாக நீங்கள் என்று போராடுங்கள் என்று. இதைத்தான் அவர்கள் இந்த முறை நவநீதம் பிள்ளை அவர்கள் இங்கே அவர் பலஸ்தீனத்தை சார்ந்து இப்போது அவருடைய அந்த என்ன சொல்றது அவருடைய எக்ஸ்பர்டைஸ் அதை சார்ந்து இருக்கின்றது. அதனுடைய சைட் ஈவென்ட் நான் கலந்து கொண்ட போது எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன் பப்ளிக்காகவே. நீங்கள் மறுபடியும் இந்த 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 முறை நீங்க பலஸ்தீனை பற்றி நீங்க பல தடவை ஜெனோசைடுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் எங்களுடைய மக்களுக்கு நடந்தது ஜெனோசைடு இனம் காண்றதுக்கு நீங்க தவறி இருக்கிறீங்க, சுட்டிக்காட்டுற தவறி இருக்குது இந்த ஐநா. எனவே நீங்கள் மறுபடியும் இந்த கதிரையில் இருந்தால் இப்போது தமிழர்களை பாதுகாக்கவோ அல்லது பலஸ்தீனர்களையோ யுக்ரைன் மக்களை பாதுகாக்க நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், நான் சிறுமியாக இருந்தபோது என்னுடைய நாடு அது அவருடைய தமிழ் ஒரிஜினல் சேர்ந்தா இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கன் அவங்க என்னுடைய நாட்டில் இருந்து அப்பத்தாயிட் அதாவது நிறவெறி என்பது வந்து டிஸ்கிரிமினேஷன் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் என்பது ஒரு நாள் கூட போகாது அப்படின்னு நினைச்சு நான் இருந்தாலும் போராடினோம். அதாவது அங்க நெல்சன் மண்டேலா என்கின்ற ஒரு நபர் அவரை பின்பற்றி அவருடைய போராட்டத்தில் நம்பிக்கை கொண்டு அந்த ஒட்டுமொத்த மக்களுமே போராடினார்கள். தொடர்ந்து இந்த சிஸ்டத்தை நாங்கள் மாற்றக்கூடியதாக இருந்தது. எனவே நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க, நீங்கள் தொடர்ந்து போராடுங்க, இதுதான் சிஸ்டம், இதுதான் நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. பிறகு நான் நேரடியாக சென்று போய் அவரிடம் பேசும்போது அவரோட கிட்டத்தட்ட நான் அழுதுன்னு சொல்லணும். அது நமக்கு படையில் என்னென்னா என்னோட அம்மாட்ட அழுற மாதிரி நான் அழுது போகுது. அவங்க சொன்னாங்க, காதுக்குள்ள சொன்ன விடயம், நீயும் நானும் தமிழச்சிகள், தமிழ் பெண்கள் அதை மறந்துடக்கூடாது. நாங்கள் 2 பேரும் ஒரே பிளட் தான். எங்கேயும் மண்டியிடாது, எங்கேயும் அழாது, ஆனால் தொடர்ந்து போராடி கொண்டே இரு. ஆஃப்டர் ஆல் வி ஆர் தமிழ் உமன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு அது நினைவூட்டிருந்தாங்க. என்னென்றால் இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகபட்சமாக பார்க்க போனால் ஆண்கள் ஆயுதம் தாங்கி போராடினார்கள் தான், இல்லை என்று இல்லை. ஆனால் அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பெண்களாகவும் இருக்கின்றார்கள், பெண் போராளிகளும் இருக்கின்றார்கள், பெண் விதவைகள் இங்கே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து காணாமலாக்கப்பட்டவருடைய அந்த 1,46,679 பேர் என்று நாங்கள் சொல்கிறோம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரம் பெண்கள், கிட்டத்தட்ட 80,000 பெண்கள் பெண் தலைமைத்துவமாக அங்கே தொடர்ந்து நின்று போராடி கொண்டே தான் இருக்கு. நாங்கள் பேசிக்கொண்டிருக்க இந்த சமயத்துல கூட அந்த பெண்கள் வந்து அங்க தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது அந்த பெண்களிடம் பேசும்போது இப்ப அந்த பெண்களை நான் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு என்ஜிஓவாக நான் ரெப்ரசென்ட் பண்ணி இந்த கதிரைகள் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் தான் இங்க இருக்கிறார்கள். நிறைய ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், நாங்கள் பார்க்கின்ற இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே இங்க பெண்களுடைய வகிபாகம் கூடிக்கொண்டே வருகின்றது. அங்க பேசும்போது ஒரு உயிரை எடுக்கக்கூடிய கொடுக்கின்ற ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு, தாயாக இருந்து கொண்டு, தாய்மையோடு இந்த உலகத்தை நாங்கள் அணுகும் பொழுது ஒவ்வொரு உயிரையும் நாங்கள் உயிர் கொடுக்கும் எங்களுக்கு, தாய்மை சுமக்கும் எங்களுக்கு, ஒரு உயிரை எடுக்கும் அந்த உரிமை யாருக்கும் கிடையாது என்று அழுத்தமாக பேச வேண்டிய ஒரு கடமையும் உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கின்றன தோண்ட அங்கே கட்டுமான பணிகள் தோண்டும் போதெல்லாம் எலும்புக்கூடுகள், எங்கே தோண்டினாலும் எலும்புக்கூடுகள். நாங்கள் தவற விட்டதை, அதாவது உயிரோடு இருக்கும் நாங்கள் எங்களுடைய உரிமையை, மண்ணை மீட்க தவறியதை அந்த மண்ணுக்குள்ளேயே இருந்து அந்த புதைக்குடிகளில் எழுந்து வந்து தங்களுடைய உரிமைகளை அவர்களே தட்டி கேட்கிறார்கள்.
இதுதான் இந்த உலகத்திற்கு நாங்கள் கொடுக்கின்ற அடியாக இருக்கின்றது. இவர்கள் என்னதான் இந்த பௌத்த, சிங்கள பேரினவாத அரசாங்கமும் சரி, அவர்களுக்கு துணை போகும் சக்திகளும் சரி, இந்த ஐநாவினுடைய கபட நாடகங்களாக இருக்கட்டும், அல்லது இலங்கை வந்து இவ்வளவு செய்துவிட்டு தங்கள் பெண்களுக்கு ஒரு இன்க்ளூசிவான பார்லிமெண்ட் இருக்குது எங்களுக்கு, பெண்களுக்கு நாங்கள் நிறைய பவர் கொடுத்துருக்குறோம், ஆல் ஸ்ரீலங்கன்ஸ் ஈக்குவல் என்ற மாதிரிலாம் சொன்னாலும், அந்த எலும்புக்கூடுகள் வந்து இது எல்லாத்தையுமே இந்த டிப்ளமேட்டிக் நரேட்டிவை அப்படியே இல்லாம ஆக்கி, இல்ல நாங்க தமிழர்கள் நாங்கள் கொல்லப்பட்டோம். இவங்க சொல்றாங்க, இல்ல அது வந்து எல்டிடி தான் அந்த கொன்று புதைத்திருக்குது எங்கட ஆமின்னு சொல்லும்போது 8 வயசு சிறுவன் அங்கே எழுந்து வருகின்றான் புதைக்குழியிலிருந்து. இப்படித்தான். ஏனென்றால் எங்களுடைய போராட்டம் உன்னதமானது. அதை நான் முற்றுமுழுதாக நம்புகின்றேன். தமிழர்கள் நாங்கள் அவ்வளவு மோசமானவர்கள் அல்ல. தமிழர்கள் முதல்ல ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் எங்களுடைய வார்த்தையிலிருந்து இந்த மைண்ட் எடுத்துடணும். எங்கட தமிழர்கள் தெரிந்தானே, நாங்க தெரிந்தானே, நாங்க ஒற்றுமையில தெரிந்தானே என்று சொல்லவே வேண்டாம். தமிழர்களை போல நல்லவர்கள் எவரும் கிடையாது. யாவும் ஊரே யாவரும் கேளீர் என்று எல்லாத்தையும் அனுபவிச்சு, ரசிச்சு, ஆராய்ஞ்சு, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த உலகத்திற்கே உதாரணமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் நாங்கள் இன்று எங்களை நாங்களே கேவலப்படுத்திக் கொண்டு, நாங்கள் சரியில்லை, நாங்கள் எங்கள் மேல்தான் பிழை என்று சொல்லிக் கொண்டிருக்காமல், நாங்கள் செய்ய வேண்டியதை ஒருத்தர் அந்த அமைப்பு பிழை, இந்த அமைப்பு பிழை, இவர் பிழை, அவர் பிழைன்னு சொல்லிக் கொண்டிருக்காமல், எங்களுடைய பழைய காலத்துக்கு வருவோம். நாங்க எப்படி இருந்தோம், இன்று நாங்கள் எப்படி ஆக்கப்பட்டிருக்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டு, அந்த போராட்ட எங்களுக்காக மரித்த அந்த மறவர்களையும் நினைவில் வைத்துக்கொண்டு, அதை சுமந்து கொண்டு போனால் எங்களுடைய மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த பாதையில் அவர் ஒரு மைல்கல்லாக எங்களுக்கு சில விடயங்களை வைத்திருக்கின்றார். அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் போக வேண்டும். இதில் எல்லாருமே இதுல ஒன்றிணைய வேண்டும். இப்போது நமக்கு விவாதிக்கிறதுக்கோ அரசியல் ஆய்வு செய்வதற்கோ நம்மளுக்கு டைம் இல்ல. நிறைய பேர் வந்து அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேர் இதுல காணொலிகள் எல்லாம் வந்து நிறைய விடயங்கள் சொல்றாங்க. நான் அடிக்கடி நினைப்பேன் என்றால், அப்படி சொல்வதற்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும். அரசியல் ஆய்வு என்றது எப்படி மனம் வருது உங்களுக்கு ஆய்வு செய்யறதுக்கு? டைம் இல்ல. எங்களுக்கு இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல டீகோலனைசேஷன் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 4th கமிட்டி அடிக்கடி அதை சொல்லிக் கொண்டிருப்பேன். எங்களுக்கு அதை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த 4th கமிட்டியினுடைய மேண்டேட் வந்து அவருடைய குறைய போகுது. ஏன்னா நாங்க வந்து என்னதான் இருந்தாலும் கொலனைஸ் பண்ணப்பட்ட நாடுகள் என்ற ஒரு 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 விடயம் எங்களுக்கு மேல இருக்குது. இது வந்து பிரான்ஸுக்கோ அல்லது சுவிஸுக்கோ இருக்க போறது இல்லை. ஆனா எங்களை இந்த உலகம் எப்படி பாக்குதுன்னா, கொலனைஸ் பண்ணப்பட்ட நாடுகள் பட்டியலில் நாங்க இருக்கிறோம். எனவே இந்த கொலனைசேஷனால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னா, அது எங்க பேசணுமோ அது 4th கமிட்டி, 3rd and 4th கமிட்டி இருக்குது நியூயார்க்ல. அங்க வந்து நான் செல்ஃப் கவர்னிங் டெரிட்டரிஸ் என்கின்ற ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்டில் அதாவது சுயநிர்ணய உரிமை இருந்து அற்றுப்போன இனம் என்று டெரிட்டரிஸ் என்று இருக்குது. ஆக்கியூபைட் டெரிட்டரிஸ் ஆஃப் தமிழீழம் என்ற பதத்தை சொல்லி, எப்படி ஆக்கியூபைட் டெரிட்டரிஸ் ஆஃப் பாலஸ்தீன் என்று சொல்றாங்களோ அதே மாதிரி ஆக்கியூபைட் டெரிட்டரிஸ் ஆஃப் தமிழீழம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய இந்த காலனித்துவத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். அதே காலனித்துவம் செய்த அதே யூகே தருகின்ற இந்த உப்புச்ச பெற்ற ரெசல்யூஷன்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்க மறுக்கின்றோம். நீங்கள் செய்வது போல் செய்துவிட்டு எங்களுக்கு பின்னால இப்பயும் கூட நீங்கள் வந்து எங்களை கொலனைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. எங்களோட மைண்ட்ல இருந்து நீங்கள் அகல்றீங்களும் இல்லை. என்னடா வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான், வெள்ளக்காரனுக்கு ப்ளீஸ் பண்ண வேண்டும் என்று சில அமைப்புகள் அவர்கள் நாடு சார்ந்த அமைப்புகளே சொல்லிக் கொண்டிருக்கும் போது, அவங்களுடைய நரேட்டிவ் எங்களுடைய நரேட்டிவ் முதல்ல நாங்கள் டீகோலனைஸ் பண்ண வேண்டும். வெள்ளைக்காரன் உண்மையாகவே நாங்கள் மைண்ட்ல இருந்து வெளியேற்றிட்டு நாங்கள் தமிழர்களாக, பண்டிகை தமிழர்களாக, ராவணர்களாக நாங்கள் நின்று போராட வேண்டும். நாங்கள் 10 தலை கொண்ட அரக்கர்கள் கிடையாது. 10 கலை கொண்ட தசாவதனிகளாக இருக்கக்கூடிய இரவு வானத்தை நோட் பண்ணி அப்பவே நாங்கள் 9 கிரகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த அறிவாளிகளாக மீண்டும் நாங்கள் அதாவது இந்த புதைச்ச அந்த எலும்பு கூட வார மாதிரி மீண்டும் நாங்கள் உயிர் பெற்று வர வேண்டும். இது கண்டிப்பா நடக்கும். இது நான் சொல்லுவது சில பேருக்கு சிரிப்பா இருக்கலாம், என்ன அவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரை தமிழர்கள் தமிழில் முதல் நம்பிக்கை வைங்கள், தமிழர்களில் நம்பிக்கை வைங்கள், தமிழீழத்தில் நம்பிக்கை வைங்கள், எங்களுக்காக போராடிய புலி மறவர்களில் நம்பிக்கை வைங்கள். எதுவுமே வீண் போகவில்லை. இது ஒரு ஒரு காலகட்டம், கஷ்டமான காலகட்டம். ஆனால் நம்பிக்கை வைத்து நாங்கள் நகர வேண்டும் என்று நான் சொல்லுவேன். நல்லது, மிகுந்த மகிழ்ச்சி. கேட்பவர்கள் காத்திரமான கனதியான உணர்வை உள்வாங்கிக் கொண்டு உமக்கான நீதிக்கான ஒரு பொறிமுறையினை அமைப்பதற்கு விதமாக ஒரு ஒரு தினவெடுத்த தோளோடு அல்லது ஒரு வகையான எழுச்சியோடு, தன்னெழுச்சியோடு, ஒரு வகையான ஒரு முதிர்ச்சியான நிலைப்பாடை எடுப்பதற்கு பயணிக்க வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். குறிப்பாக துறை சார்ந்த நிபுணர்கள் அல்லது அதை சரியாக
சரியானவர்களை வழிகாட்டக்கூடிய சட்டம் தெரிந்தவர்களை, மனித உரிமைகள் தெரிந்தவர்களை, உலகத்தினுடைய போக்கை அறிந்தவர்களை, சூக்குமம் தெரிந்தவர்களை, நுட்பங்கள் தெரிந்தவர்களை, விற்பனர்களை சரியாக கையாண்டு கொண்டு ஒரே ஒற்றுமை உள்ளவர்களாக எங்களுடைய அநீதிக்கான இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதி கோரி நாங்கள் போராடுகின்ற பொழுது இந்த விடயங்கள் ஓரளவுக்கு சாத்தியப்படலாம் என்கின்ற உங்களுடைய கூற்று ஓரளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கையை தரும் என்று நம்புகின்றேன். மிக துணிச்சலாக உண்மையான கருத்துக்களை நீங்கள் எந்த விதமான ஒளிவு மறைவுமற்று எந்த விதமான அச்சமுமற்று மிக துணிச்சலாக இந்த விடயங்களை சொன்னமைக்கு மெய்வழி நிரலை சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிஷா, நன்றி. மீண்டும் சந்திப்போம். நல்லது அன்புறவுகளே, மெய்வழியினுடைய அரசியல் வழி நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்று ஜெனீவாவிலே இருந்து கொண்டு பிரான்சிலிருந்து ஜெனீவாவுக்கு சென்றிருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமாக இருக்கக்கூடிய நிஷா பீரிஸ் அவர்களை கலையத்தோடு இணைத்துக் கொண்டிருந்தோம். பல காத்திரமான கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார். அவர் கூறிய கருத்துக்களிலே ஆதங்கமும் உண்மையும், ஏமாற்றப்பட்ட ஒரு சமுதாயம் தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியாமல் இருப்பதற்கு புதிய வியூகங்களை எப்படி வகுக்க வேண்டும், யார் யாரை அணுக வேண்டும், அணுகுபவர்களை எங்களுக்கு வழிகாட்டிகளாக வைத்துக்கொண்டு எவ்விதமான செயற்பாடுகளை நாங்கள் நகர வேண்டும் என்பது போன்ற பல கேள்விகளுக்கு விடை கிடைக்காத பல கேள்விகளுக்கு ஓரளவுக்கு விடை அல்லது புதிய விடையை தேடுவதற்கான புதிய வியூகத்தை அவதானிக்கக்கூடிய வாய்ப்பினை அவருடைய உரை வழங்கியிருக்கும், அவருடைய நேர்காணல் வழங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அவ்வப்போது அரசியல் வழி நிகழ்ச்சியில் எமக்கான அரசியல் சிந்தனைகள், அரசியல் செயற்பாடுகள் பற்றியதான விடயங்களோடு துறை சார்ந்த நிபுணர்களை இணைத்துக் கொள்வோம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி உறவுகளே.